படிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அடுத்த வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு நிருபம் எழுதுகிற வேளையிலேயே எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை 1, 2, 3, 4, 5 ஆகிய அதிகாரங்களிலேயே அநேக காரியங்களை ஆலோசனையாக சொல்லிவிட்டு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயே கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. நம்முடைய சரீர பலத்தினால் சாதிக்க முடியாத, செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவர் கொடுக்கின்ற வல்லமையினால், பலத்தினால் செய்ய முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாகிய நமக்கு உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி எழுதியிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை படிக்கிற வேளையிலேயே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை அங்கே பிரைசலா விவரித்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், பாருங்கள், எபேசு சபையிலேயே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்த வான்களுக்கு எழுதுகிறதாவது என்று ஆரம்பித்து எழுதுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திர. கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுள் விசுவாசிகள் நமக்கு உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை 1ஆம் அதிகாரத்தில் விளக்கி எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயே எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியினாலேயே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று 2ஆம் அதிகாரத்தில் வருகிற வேளையிலேயே 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கிற வேளையிலேயே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை வசனத்தை கேட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலேயே கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன் பெற்ற புது ஜீவன் பெற்ற அனுபவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே
அவருக்கு சமீபமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இயேசு விட்டு தூரமாயிருந்த நாம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அவருக்கு சமீபமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், விசுவாசத்தால் அவருக்குள் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு, அவருக்குள் யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் உண்டாயிருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் அவருக்குள் அவரோடு அண்டி கிட்டி சேர்கின்ற தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 19வது வசனம், 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்டு சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட, ஒரு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற விசுவாசி அவரை அறிகிற அறிவில் சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் அதிகாரத்தில் வருகிற வேளையிலேயே, 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கிற வேளையிலேயே, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. போதும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் நமக்கு உண்டு என்று அவர் நமக்குள் வாசம் செய்கிறவர் என்பதையும் இங்கே எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கிற வேளையிலேயே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிற்றிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய மனிதன் அல்ல, பழையவள் எல்லாம் ஒளிந்து போயன, எல்லாம் புதிதாயின, புதிய மனுஷனை நாம் தரித்திருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். 5:23 படிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். குடும்ப உறவை பற்றி 5ஆம் அதிகாரத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் புருஷனுக்குள்ள கடமைகளும் மனைவிக்குள்ள பொறுப்புகளும் என்ன என்பதை, பிள்ளையுடைய கடமைகளை பற்றியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கிற வேளையிலேயே, 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படி நடக்க வேண்டுமாய்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பிரகாசம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புருஷர் மனைவி கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து அன்பு கூற வேண்டும் என்றும், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் என்றும்
பிரைஸ் தி லார்ட். இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் எபேசிய சபைக்கு. இப்படி அநேக ஆலோசனைகளை எழுதிவிட்டு 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்குள்ள போராட்டங்களை பற்றியும் அவர்களை மேற்கொள்ள நாம் தரிக்க வேண்டிய ஆயுதங்களை பற்றியும் இங்கே எழுதுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிகளாகிய நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பட்டுமத்தையான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல வேதனைகள், பல கவலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனை ஆராதித்த, தேவனை துதித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள் கடந்து வந்தது. இந்த போராட்டங்களை நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த சக்தியினாலேயோ மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. இந்த போராட்டங்களை, பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலம் தேவைப்படுகிறது, நமக்கு ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவன் கொடுக்கின்ற பலம், தேவன் கொடுக்கின்ற வல்லமை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை ஒருவரோடு படிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எழுதுகிறார். நாம் நாட்களில் ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். ஒரு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய பலன், தேவன் கொடுக்கிற உன்னதத்தின் பலன் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய சரீர பலத்தினால், மாம்ச பலத்தினால் உலக பிரகாரமான சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால், நமக்கு நேராக, நம்முடைய குடும்பத்தை நேராக சாத்தான் கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால், அவருடைய தெய்வீக பலனை நாம் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்க அன்பான சகோதரனே, சகோதரியே, நாட்களிலே நமக்கு ஒரு பலன் தேவை. பாவம் நிறைந்த உலகத்திலேயே, போராட்டம் நிறைந்த உலகத்திலேயே, பிரச்சனை நிறைந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை பலத்தினால் இந்த போராட்டத்தை, இந்த சோதனையை, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவை. நம்ம குடும்பத்தின் நேராக சத்துருவன் கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால், நாம் வேலை செய்ய இடத்திலேயே வருகின்ற பிரச்சனையை ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நமக்கு நேராக சாத்தான் கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் தேவை, நமக்கு ஒரு சக்தி தேவை, நமக்கு ஒரு வல்லமை தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சரீர பலத்தினாலேயே உலக பிரகாரமான பல காரியங்களை செய்ய முடியும். அதுவும் ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் நிற்கிறோம், ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். ஒரு விசுவாசி, அவனுக்கு நேராக சத்துருவன் எப்பொழுதும் போராடிக்கொண்டே இருப்பான். அவனை ஜெயிக்க முடியாக, மேற்கொள்ள முடியாக. அந்த போராட்டத்தில் நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் வல்லமையை நாம் தரித்திருக்க வேண்டும். அதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று. ஆமென். நாட்களில் நாம் பலப்பட வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில்
பலப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி அறிவிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வல்லமையை குறித்தும் தெய்வீக பலனை குறித்தும் அநேக நேரங்களில் நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் நாட்களிலேயே விசுவாசிகளாகிய நாம் பலன் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அவன் பிரைஸ் நம்மை தகர்க்கும்படியாக, நம்முடைய குடும்பத்தை தகர்க்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளை தகர்க்கும்படியாக, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தகர்க்கும்படியாக பல கண்ணிகளை பல இடத்திலும் அவன் வைப்பான். அவன் தந்திரமாக செயல்படுகிறவன். அவன் பொய்யன். பொய்க்கு பிதாவாயிருக்கிறபடியினாலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தகர்க்கும்படியாக, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தகர்க்கும்படியாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தகர்க்கும்படியாக, குடும்பத்தில் ஐக்கியத்தை தகர்க்கும்படியாக பல விதத்திலும் அவன் செயல்படுவான். உடைய தந்திரங்களோடு நாம் எதிர்த்து இருக்க வேண்டும். 11வது வசனம். நீங்கள் பாருங்கள், பிசாசின் தந்திரங்கள், தந்திரக்காரன், தந்திரமாக செயல்படுகிறவன். நம்முடைய பலவீனங்கள் அவனுக்கு நன்கு தெரியும். எந்த இடத்தான் பலவீனப்படுவோம் என்பதை அறிந்தவன் அவன். தந்திரமாக செயல்படுவான். உடைய பேச்சில் பலவீனம் இருக்கிறதா, கிரியில் பலவீனமா இருக்கிறதா, சிந்தனையில் பலவீனமா இருக்க என்பது நன்கு அறிகிறவன். அந்த பலவீனங்களை பயன்படுத்தி அவன் நம்மை மேற்கொள்ளும்படியாக செயல்படுவான். படிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்வோம். நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாதுகாப்புக்காக தரித்துக் கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நேராக நான் கடந்து போக விரும்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாட்களிலேயே உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் சிந்தனையில் வருகின்ற பல போராட்டங்கள். சும்மா சிந்திப்போம், எதே ஒன்று சிந்திப்போம். சாத்தான் விதைப்பான். அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், அவங்க அப்படிப்பட்ட போராட்டங்களை, சிந்தனையில் வருகின்ற போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் தெய்வீக வல்லமை, தேவன் கொடுக்கின்ற ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. தந்திரக்காரன் தந்திரமாக செயல்படுவான். நாம் ஜெயிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 84:5 படிக்கிற வேளையிலேயே, சங்கீதம் 84:5, உம்மிலேயே பலன் கொள்ளுற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மிலேயே பலன் கொள்ற மனுஷனும், ஆண்டவரில், அவருடைய சத்துவத்தில், அவருடைய வல்லமையில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள். இருதயம் என்பது திருக்குள்ளதும் மகா கேடுபாடுள்ளதும். இருதயத்தில் சாத்தான் பல சிந்தனைகளை புகுத்தி விடுவான், பல சந்தேகங்களை புகுத்தி விடுவான். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் சொல்றான், உம்மிலேயே பலன் கொள்ளுகிற, ஆண்டவரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியமான அனுபவம் நாம் பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சுத்த
இருதயத்தோடு, திரிக்கில்லாத ஹிருதயத்தோடு, கவனமில்லாத ஹிருதயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், தேவனை துதிக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் உள்ளத்தில் வாசம் பண்ண வேண்டும். அதையில சொல்லுவோம், இதோட வல்லமை நாம் தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும். ஓரளவு பலன் நமக்கு இருந்தால் போதாது. அநேகர் சொல்வார்கள், பிரைஸ் தி லார்ட், ஓரளவு பலம் இருந்தால் போதும் என்று, ஓரளவு தேவனை ஆராதித்தால் போதும் என்று, ஓரளவு தேவனை துதித்தால் போதும் என்று, ஓரளவு தேவனை கரங்களை அடித்தால் போதும் என்று, ஓரளவு அந்நிய பாஷை பேசினால் போதும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முழுமனதோடு முழுள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே வேர்பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 படிக்கிற வேளையிலேயே, பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. ஆண்டவருடைய சாட்சியாக நான் நிலைநிற்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சாட்சியாக எருசலேமிலும் யூதாய தேசத்திலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி வரையிலும் நாம் இருக்க எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய சாட்சியாக, வீட்டிலும் வெளியிலும் தேசத்திலும் வேலை செய்யத்திலும் எல்லா இடத்திலும் வெளிச்சத்தின் பிள்ளையாக, ஆண்டவருடைய சாட்சியாக நாம் வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்போது, ஆவியானவர் நம்மை வழி நடத்தினால் மாத்திரமே நற்சாட்சியாக, நற்கந்தம் வீசுகின்ற சாட்சியாக நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணால் மாத்திரமே நற்கந்தம் வீசக்கூடிய இயேசுவின் சாட்சியாக ஜீவிக்க முடியும். இல்லை என்றால் முடியாத. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் அபிஷேகத்தின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் போது நம்முடைய சோர்வுகள் எல்லாம் மாறும். நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி தருவார். ஒரு தெய்வீக ஒரு சமாதானம் நம்முடைய ஹிருதயத்திலேயே வாசம் பண்ணும். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். எதை குறித்தும் கண்ணீர் வடிக்க மாட்டோம். ஒரு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிபூரணமான தெய்வீக சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். கரங்களை தட்டி துதிப்போம். ஹல்லேலூயா. பல நேரங்களில் பல காரியங்களை தியானித்து நினைத்து நாம் சோர்ந்து போகின்ற அனுபவம் உண்டு. சோர்வடைந்து போகின்ற அனுபவம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40:29 படிக்கிற வேளையிலேயே, ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு பல நேரங்களில் பல சோர்வுகள் கடந்து வரும். பல காரியங்களை நினைத்து சோர்வுகள் கடந்து வரும். குடும்ப பாரங்களை நினைத்து சோர்வுகள் கடந்து வரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து சோர்வுகள் கடந்து வரும். நினைக்கின்ற காரியங்கள் நடக்காவிட்டால் சோர்வுகள் கடந்து வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். யாருக்கு பலன் கொடுக்கிறார்? ஆமென். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன், இந்த காரியங்களை நினைத்து சோர்ந்து போகிறேன், எனக்கு பலன் தாருங்க அப்பா, என்னை பலப்படுத்துங்க அப்பா என்று நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே அப்பா நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா சொல்வோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவன் பலனற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வீக சத்துவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:10 படிக்கிற வேளையிலேயே,
ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், கலக்கங்கள் வருகிற வேளையிலேயே ஒரு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளை பயந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தைரியம் கொடுக்கின்ற வேத வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தில் உள்ள பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யாரில் பலப்பட வேண்டும்? தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட கடமைப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, என்னாகும் 23-22 படிக்கிற வேளையிலேயே தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பாருங்கள், எகிப்தில் அடிமை வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், அடிமையாக ஜீவித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் வாக்குத்தத்த தேசத்திற்கு மோசே மூலமாக வழிநடத்தப்பட்ட வேளையிலேயே காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. காரணம், இவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட காரணத்தினாலே. ஹல்லேலூயா. நாட்களிலேயே அப்படிப்பட்ட பலன் ஒவ்வொரு விசுவாசிகளாகிய நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவன் கொடுக்கின்ற தெய்வீக பலன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவானவன் இந்த பலன் நமக்கு உண்டு என்றால் சத்துருவன் நம்மை நெருங்க முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களின் பலத்தை குறித்து சத்துருக்கள் பயந்து நடுங்கினார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட வேளையிலேயே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், செங்கடலை பிளந்து அதன் மூலமாக வழிநடத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் என்று அவர்களை கேள்விப்பட்ட வேளையிலேயே புறஜாதி ஜனங்கள் நடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை சத்துருவானவன் நடுங்க வேண்டும். அநேகருக்கு சாசை கேட்டாலே, சாசை பற்றி சொன்னாலே பயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தானை பற்றி நாம் பயப்படக்கூடாது. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்மை பார்த்து சாத்தான் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறதால் ஒருவர் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை நமக்குள் இருந்து கிரியை செய்கிறபடினாலேயே, பரிசுத்த ஆவியை நம்மை வழிநடத்துகிறபடினாலேயே எந்த சத்துருவும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அவன் தோற்றவன். நம்முடைய அருமை ஆண்டவர் ஜெயித்தவர். ஜெய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எனக்கு ஜெயம் கொடுக்கின்ற கிறிஸ்து எனக்குள் இருக்கிற சாத்தானே, நீ தோற்றவன். நீ யார்? உன்னை ஜெயித்த இயேசு, அவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெயம் உண்டு, உனக்கு தோல்வி உண்டு. ஹல்லேலூயா சொல்வோம். இந்த விசுவாசம் தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு காணப்பட வேண்டும். நாம் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம்? மரித்து மண்ணோடு போன ஒரு இயேசுவை அல்ல நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று நமக்காக பிதாவின் வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தோல்வியடைந்த தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே அல்ல, ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஜெயம் உண்டு. அநேகர் தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். அநேகர் என்ன ஆகும்? என்ன நடக்கும்?
ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்க போதுமான தேவன். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க போதுமான தேவன். எதை குறித்தும் பயப்படக்கூடாது, விசுவாசிக்க வேண்டும். ஜெயம் என்னுடையது. ஜெயம் யாருடையது சொல்லுங்க. என்னுடைய சொல்லுங்க. ஜெயம் யாருடையது? என்னுடையது ஜெயம். தோல்வி யாருடையது? சாத்தானுடையது. ஜெய கிறிஸ்து நான் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றேன். தேவனுடைய வல்லமை நமக்குள் உண்டு என்றால், தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வார் என்றால், நிச்சயமாகவே நாம் சோர்ந்து போக மாட்டோம். நிச்சயமாகவே நாம் பயப்பட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமையில் நாம் பலம் பெற்றுக் கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சங்கீதம் 92:10 படிக்கிற வேளையிலேயே என் சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல், ஆமீன் சொல்லுவோம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுவேன். ஹalleluya, ஹalleluya. புது எண்ணெய் அபிஷேகம் பெற்ற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உன்னதமான காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பை பிரைஸ் தி லார்ட் நம்மை உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஹalleluya. வாக்கினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். வாக்கினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் சக்தியினாலும் தைரியத்தினாலும் நம்மை நிரப்புகிறவன் நாம் ஆராதிக்கின்ற பிரைஸ் தி லார்ட் தேவன் நம்முடைய தேவன். அதுதான் அவருடைய வல்லமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். பயம் நம்முடையதல்ல, பயம் சாத்தானுடையது. அல்லேலூயா சொல்வோம். இந்த சத்துவத்தின் வல்லமை நாம் பலப்பட்டால் பயமெல்லாம் மாறி போகும். ஹalleluya. praise the lord, glory jesus, hallelujah. ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். பிரைஸ் நாட்களிலேயே தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். புது வல்லமையும் புது கிருபைகளையும் ஆண்டவனுக்கு கொடுக்கும்படியாக சோர்வுகளை எல்லாம் தேவன் மாற்றி தருவார். பல காரியங்களுக்காக சோர்வோடு பாரத்தோடு கவலையோடு வியாகுலத்தோடு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சோர்வு மாற முடியாத தேவன் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒரு புது பலனும் புது வல்லமையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக, புது சக்தி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக பிரைஸ் தி லார்ட் நாட்களிலேயே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40:31 படிக்கிற வேளையிலேயே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பறவைகள், ஹalleluya. பறவைகளிலேயே மகா பலன் உள்ளது கழுகு. அதன் செட்டைகள் ஒரு பலன் உண்டு, அது கால்களுக்கு ஒரு பலன் உண்டு, அவருடைய அழகுக்கு ஒரு பலன் உண்டு. பிரைஸ் நாட்களிலேயே கர்த்தருக்கு காத்திருந்து பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். காத்திருந்து புது பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக, கழுகுகளை போல செட்டைகளும் எழும்பும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாக, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நமக்கு ஒரு பலன் தேவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பலன் போதாது, இந்த பலன் போதாது. சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக ஒரு வல்லமையான பலன் நமக்கு தேவைப்படும் நாட்களிலேயே தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து சோர்வோடு பாரத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு பலவிதமான சிந்தனை மத்தியிலே போராட்ட மத்தியிலே இருக்கின்ற அநேக தேவனுடைய பிள்ளை சபையிலே இப்பொழுது இருக்கிறார்கள். ஹalleluya. பிரைஸ் இது மாற வேண்டும் என்றால், பிரைஸ் அந்த கண்ணிகள் தெரிக்கப்பட வேண்டும் என்றால், காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் புது பலன் பெற்றுக் கொள்ளும்படியாக நம்மை தேவனிடம் ஒப்புக் கொடுப்போம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நாட்களையே தெய்வீக பலனை பெற்று ஜீவிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார. கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, நல்ல காலவேளைக்காக நன்றி அப்பா.
நாங்கள் வந்த நேரம் மட்டுமாக சபையாக சேர்ந்த ஆண்டவரே, நாங்களுமே பாடி துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக, உமக்கென்று கொடுக்கும்படியாக, உம்முடைய திருவசனத்தை தியானிக்கும்படியாக, ஹalleluya, திருவிழாவில் பங்கெடுக்க முடியாத நல்ல பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறோம். சபையாம் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்பி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க. அந்த வாரத்தில் பிள்ளைகள் போற ஒரு இடங்களிலேயே, வேலை செய்ய இடங்களிலேயே, பிள்ளைகள் எக்ஸாம்ல போற இடங்களிலும், எல்லா இடங்களிலும், குடும்ப வாழ்க்கையிலும், வழியாத்திரை பண்ண வாகனங்களை ஓட்டி செல்ல வேளையிலும் அருமையானுடைய கரங்கூட இந்த யாருக்கு எந்த தீங்கு வர எல்லாரும் தாவே ஏசு ரத்த கொட்டைகள் வேலடைத்து முத்திரையிட்டு பாதுகாக்கும்படியாக செவிக்கிறங்க தாவே. பாரத்தோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, வியாதியோடு இருக்கிற அற்புதமான விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உங்கள் சபையுள்ள பிள்ளைகள் பல இடங்களில் இருக்கிறார்கள். அவருடைய இருக்க இடங்களிலே ஆண்டோட அன்பு கரங்கூட இருந்து கத்தாவே அவருடைய யாத்திரை எல்லாம் வழி நடத்தும்படியாக செபிக்கிறங்க. மறுபடியும் காண மட்டும் எல்லாரையும் இரத்த கொட்டைகள் மறைத்து பாதுகாக்கும்படியாக செபிக்கிறங்க தாவே. உடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புறங்க தாவே. சபையை ஒன்று கூட கத்தாவே நீர் பலபடி சத்திகரிக்கும்படியாக இவருடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக செபிக்கிறேன். அடியின் குடும்பத்தால் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தோட ஐக்கியமும் நம்மளுடைய சாக்காலம் எப்பொழுதும் நாம் கேட்ட வசந்தங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் ஜெயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. எல்லோருக்கும் நன்றி. தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.